மக்களே வணக்கம். பந்தயம் கிட்ட வர வர நமக்கு டென்ஷனும் அதிகமாயிட்டே இருக்கும். என்ன கதை பார்த்தீங்கன்னா, கிட்ட வரும்போது தான் நமக்கு அது சரியில்ல, இது சரியில்லன்ற மாரி நம்மளுக்கு மனசு தோணும். சரி வழக்கம் போல மதியானம் போல ஏந்திச்சு காஃபிய குடிச்சிட்டு இருக்கிற வேலைய எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சேன். அதுவும் இல்லாம நம்ம டெலிவரி அண்ணன் ஒரு பார்சல் வந்திருக்குன்ற மாரி சின்ன பார்சல் ஒண்ணு. அது பிரிக்காம எப்படி இருக்க முடியும்? அதெல்லாம் பிரிச்சுட்டு இந்த எனர்ஜெட்டிக்கான பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிட்டு ஜிம்முக்கு செதறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை குடுத்துட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. வீட்ல என் கூட பொறந்தவனுக்கு பிறந்த நாள். அத முன்னிட்டு கேக் கடைக்கு போயிட்டு சுகரே இல்லாத கேக் கேட்டேன். அவரு ஒரு மாரி பார்க்க, சரி நம்ம தானே டயட்ல இருக்கோம். வீட்ல என்ன பாவம் பண்ணாங்கன்னு ஒரு கேக்க வாங்கிட்டு போயாச்சு. இன்னி ஒரு 31 வயசு. பக்கத்துல இருக்கிற 3 எடுத்துட்டு 1 வயசு போல ரெடி பண்ணிட்டு, கேக்கெல்லாம் வெட்டிட்டு நம்ம 2000 கேலரி வீட்டுக்கு வந்து நான் டயட்ல இருக்கேன். சின்ன பீஸா போதுன்னு சொல்லிட்டு பெத்த சைஸா ஒரு கேக்க போட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு தொடக்கரி நாள். லாஸ்ட் டைம் நீ பேண்ட் போடாம இருந்தனால பெரிய தப்பு நடந்துச்சு. ஆனா இந்த டைம் கரெக்டான நீ பேண்ட்லாம் போட்டுன்னு லெக்ல குதிச்சாச்சு. இன்னைக்கு வாத்தியார் கூட தான் ஒர்க் அவுட். வாத்தியார் சொல்ல சொல்ல நான் அந்த ஒர்க் அவுட் கேட்க கேட்க கிட்டத்தட்ட ஒரு டெட் கண்டிஷனுக்கு போயிட்டேன். ஆல்ரெடி போட்ட லெக்குக்கே நான் ஆல்ரெடி செத்து கிடந்தேன். இந்த வாட்டிலாம் சாக முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லா ஹெவி வெயிட் போடாமல் லைட் வெயிட்டில் போட்ட லெக்குக்கு பம்பை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போசிங் ரொட்டிங்கில் இறங்கிட்டேன். சரி நானும் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு கோதாவில் இறங்கிட்டேன் போசிங்க்கு. ஓரளவுக்கு போசிங் கரெக்டாக தான் பண்ணன்ற மாதிரி ஒரு கமெண்ட்டு. அப்டேட் என்னன்னா, உடம்புல கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிறது காரணத்தினால் ஃபேட்டும் அதிகமாக சேர்ந்துருக்கான். சரி ஃபேட்டை கம்மி பண்ணணும் 20 நாளில். ஸோ காப்ஸை கட் பண்ணுற நிலமுக்கு கேட்டேன். இல்லை இன்னும் 5 நாள் காப்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுற மாதிரி வாத்தியார் சொன்னார். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா சாப்பாடு இருக்காதான். சரி நானும் ஹை ப்ரோட்டீன் அண்டு ஃபைபர் ரிச்சில் இருக்கிற ஒரு மீல் ஆர்டர் போட்டு சாப்பிட்டேன். நாளைக்கு பார்ப்போம். இந்த பைஸ்.